வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கம்பெனியோட டைரக்டரா இருந்தாரு அப்படின்னா அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி சொல்லலாம். இல்ல டைரக்டரா இல்ல, ஆனா 20% ஆஃப் voting ரைட்ஸ் இருக்கு. அதாவது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அந்த கம்பெனில இருக்கு அப்படின்னா அவரு ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆகுறாரு. அப்படியும் இல்ல, மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சேலரி 50,000 அண்ட் அபோவா இருக்கு அப்படின்னா, அதாவது ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. சேலரி அப்படின்னும் போது அதுல பர்குசிட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. வெறும் அந்த மானிட்டரி பெனிஃபிட் மட்டும்தான் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அப்படி அவருக்கு 50,000 அண்ட் அபோவா இருந்துச்சு அப்படின்னா அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகே, இந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆகுறாரு. எதுக்காக இந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, சில பர்குசிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு தான் அது டாக்ஸபிளா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயா இல்லையா அப்படின்றத அசிடைன் பண்றோம். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Sri Ramanam is employed with S Limited since 1994. He is entitled to the following from his employer for assessment year 2025-26. Basic salary 10,000 per month, DA 200 per month, children education allowance for 3 children 4,800 per annum, hostel expenditure allowance for 3 children 6,000 per annum, bonus 1,800 per annum, commission 2,000 per annum, employer contribution to RPF 7,000 per annum, club bills paid by employer 8,000 per annum, professional tax paid by employee 600 per annum, income tax paid by employer 8,000 per annum. Find out whether the employee is covered under section 17 clause 2 clause 3 specified employee. அதாவது இந்த செக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயா இல்லையா அப்படின்றது தான். ஓகே, ஆர் நாட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஏ பாத்தீங்கன்னா, he is neither a shareholder nor a director. அவர் வந்து ஷேரும் வச்சில்ல டைரக்டரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதை வச்சு செக் பண்றதுன்னா அவரோட சேலரி வச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவரோட சேலரிய வந்து கம்ப்யூட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே, பி கேட்டகரி பாருங்க, he is director of the company. டைரக்டர்னு சொல்லிட்டாங்க, அதுல இருந்தே நம்ம சொல்லிடலாம் அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான்ட்டு. he is a shareholding 19.5% share capital. He is a shareholder holding 19.5. அப்ப 19.5 ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு அது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நம்ம இந்த இடத்துல salary செக் பண்ணணும். He is a shareholder holding 20% of the share capital. இவர் வந்து 20% வச்சிருக்கிறதுனால இவருக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இவரும் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். He is neither a shareholder nor a director, but his basic salary is rupees 1,500 per month. பாத்தீங்கன்னா டைரக்டரும் கிடையாது, ஷேர் ஹோல்டரும் கிடையாது, பேசிக் சேலரி வந்து 1,500 சொல்லியிருக்காங்க. இங்க 10,000 டிரா பண்றாருன்றத வச்சு நம்ம இந்த 4 கேஸ் பார்க்கணும். அண்ட் ஈக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1,500 வச்சு நம்ம போடணும். எஸ், போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிக் சேலரி 10,000 per month. அப்ப 10,000 into 12 பாருங்க. ஓகே, அப்போ 1,20,000 வந்துருச்சு. டியர்னஸ் அலவன்ஸ் 200 per month. So 200 into 12, 2,400. Children education allowance for 3 children 4,800 per annum. ஓகே, இப்போ இதுக்கு எஜுகேஷனல் அலவன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 100 rupees 12 monthsக்கு 2 childrenக்கு அலௌடு. இங்க 3 children கொடுத்திருக்காங்க, ஆனாலும் நம்ம 2க்கு தான் அலோவ் பண்ணணும். அப்ப 100 into 2 into 12 போட்டோம்னா 2,400 வருது. அப்ப பேலன்ஸ் 2,400 is taxable. சரியா? ஓகே, அடுத்து ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் 3 சில்ட்ரன் 6,000 per annum சொல்லிட்டாங்க, 6,000 rupees. இப்ப இதுக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா 300 2 childrenக்கு 12 monthsக்கு. ஓகே, அப்ப 300 per month for 2 children அப்படின்னா 300 into 2 into 12 போட்டோம்னா நமக்கு 7,200 வருது. ஆனா
நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு அலவன்ஸே 6000 தான். அதனால 6000 மட்டும் எடுத்துக்கிறோம். இது மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 7200. ஆனா 7200 நம்ம போடக்கூடாது. எவ்வளவு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தான். அப்ப பாத்தீங்கன்னா nil தான் வந்து ஹாஸ்டல் அலவன்ஸ் டாக்ஸபிள். அப்புறம் பாத்தீங்கன்னா போனஸ் 1800 இது ஃபுல்லா டாக்ஸபிள். அப்புறம் கமிஷன் 2000 அதுவும் ஃபுல்லா டாக்ஸபிள். ஓகே, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் பாத்தீங்கன்னா 7000 per annum. இதுல வந்து 12% எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். 12%ன்றது பேசிக் சேலரில இருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் வந்து நமக்கு என்டர்ஸ் இன்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இருந்தா எடுக்கலாம். இங்க அது மாதிரி எதுவும் கொடுக்கல, சோ எடுக்க முடியாது. கமிஷனும் பாத்தீங்கன்னா ஆன் டர்ன் ஓவரா இருந்தா எடுக்கலாம். இங்க கமிஷனும் வந்து நமக்கு கிடையாது, அதனால நம்ம எடுக்க முடியாது. ஓகே, கமிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆன் டர்ன் ஓவர்னு கொடுக்காத தொட்டு நம்ம அதையும் எடுக்க முடியாது. ஓகே, அப்ப வெறும் பேசிக் சேலரியில 12% போட்டோம்னா ஜாஸ்தி இது வருது. ஆனா நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 7000. அதனால இதுவும் nil தான், டாக்ஸபிலிட்டி கிடையாது. ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளவுதான். இதுல இருக்க கிளப் பில்ஸ் வந்து நமக்கு வராது. கிளப் பில் வந்து பர்குசிட், அதனால அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து எம்ப்ளாயி தான் பிளே பண்றாரு, அதையும் எடுக்கக்கூடாது. அண்ட் இன்கம் டாக்ஸும் பாத்தீங்கன்னா பெய்டு பை எம்ப்ளாயர், ஆனா இதுவும் வந்து பர்குசிட், அதனால இதையும் எடுக்கக்கூடாது. அப்ப இவ்வளவுதான் நமக்கு சேலரி. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,28,600 வருது. ஓகே, இப்ப இதுல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 எடுத்துக்கலாம். 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் பாருங்க 78,600 வருது சேலரி. இப்ப சேலரின்றது நமக்கு 50,000 எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம், since the salary exceeds 50,000 he is a specified employee. 50,000க்கு மேல சேலரி இருக்கிறதுனால இவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகே, நெக்ஸ்ட் பி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அவர் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. டைரக்டரா இருக்கிறதுனால பாருங்க he is a director of the company. அப்ப since he is a director of the company he is a specified employee. ஓகே, நம்ம இந்த சேலரி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து he is holding 19.5 தான் ஹோல்ட் பண்றாரு. ஆனா சேலரி நமக்கு என்ன ஆயிடுச்சு, 50,000 விட ஜாஸ்தி வந்துச்சு இல்லையா? 50,000 and more அப்படின்றதுனால ஓட்டிங் ரைட் வந்து 20% லெஸ்ஸா இருந்தாலும் இவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான், ஏன்னா இவரோட சேலரி வந்து ஜாஸ்தி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 20% ஓட்டிங் ரைட் வச்சிருக்காரு. அப்ப நம்ம சேலரிய பார்க்கவே வேண்டாம், இவர் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான். ஓகேவா? எஸ். இப்ப இ கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா இவரோட பேசிக் சேலரி எவ்வளவு சொல்லிட்டாங்க, 1,500 per month சொல்லிட்டாங்க. இப்ப இங்க பேசிக் எவ்வளவு இருக்கு, 10,000 இருக்கு. அதை நம்ம 1,500க்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, இப்ப பாருங்க பேசிக் சேலரி 1,500 மாத்தியாச்சு. அப்ப 1,500 into 12 போட்டோம்னா 18,000 வருது. அண்ட் டிஏ, எஜுகேஷனல் அலவன்ஸ் இதெல்லாம் அப்படியே. ஓகே, இதெல்லாம் அப்படியே தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து 7,000 கான்ட்ரிபியூட் பண்றாரு. இப்ப நமக்கு 12% எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். அந்த எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 18,000ல தான் நம்ம போடணும். ஓகே, 18,000ல 12% போட்டோம்னா 2,160 வருது. அப்ப டாக்ஸபிள் பாத்தீங்கன்னா 4,840. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சேலரி எவ்வளவுனா 31,440. இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளவு, அப் டு 50,000 பண்ணலாம். அப்ப இங்க 31,440 தான் இருக்கு. அப்ப நம்ம இதை தான் கிளைம் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா. அப்ப சேலரி பாத்தீங்கன்னா nil வந்துருச்சு. ஓகே, இவரோட சேலரி 50,000க்கு எக்ஸீட் ஆகாத காரணத்தால இவர் நாட் அ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகே, சின்ஸ் சேலரி இஸ் nil தான் இவரோட சேலரி, அதனால இவர் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தெரிஞ்சாதான் நம்மளால என்னென்ன பர்பசஸ் இவருக்கு டாக்ஸபிள், எதெல்லாம் டாக்ஸபிள் இல்ல அப்படின்றது தெரிய வரும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.